2026ஆம் ஆண்டின் திருவோண விரதம் ஆவணி மாதம் புதன்கிழமை ஆகஸ்ட் 26 அன்று வருகிறது. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாமன அவதாரம் ஆகும். மாமல்லி மன்னனுக்காக வாமனராக வந்த பெருமாள் திரிவிக்ரமனாகவும் காட்சி அளித்தது வாமன அவதாரத்தில் மட்டும்தான். ஒரே அவதாரத்தில் 2 திருக்கோலங்களை காட்டியது இந்த அவதாரத்தில் மட்டும்தான். திருமாலின் மற்ற அவதாரங்கள் அநியாயம் செய்தவர்களை வதம் செய்வதற்காக எடுக்கப்பட்டது. ஆனால் இந்திர பதவி அடைய ஆசைப்பட்ட மாபலிக்கு சிரஞ்சீவியாக பாதாள லோகத்தில் தவம் செய்து தேவ பதவியை அடையும் வரத்தையும் அருளியது வாமன அவதாரம் தான். பக்தர்கள் வேண்டிய வரங்களை தரும் அற்புதமான விரதம் திருவோண விரதமாகும். இந்த நாளில் வாமனமூர்த்தி, உலகளந்த பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள் என எந்த பெருமாளின் திருக்கோலத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். இந்த தான தர்மங்கள் செய்து அதற்குரிய பலன்களை பெருமாளுக்கு அர்ப்பணிப்பது சிறப்பான புண்ணிய பலன்களை தரும். திதிகளில் ஏகாதசியும் நட்சத்திரங்களில் திருவோணமும் பெருமாளுக்கு உரிய விரத நாட்களாக குறிப்பிடப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளுக்கு உரிய திருவோணம் நட்சத்திரமும் மட்டுமே திரு என சிறப்பித்து கூறப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் திருவோண நட்சத்திரம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என பலருக்கும் தெரியாது. பெருமாளின் தசாவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை போற்றுவது திருவோண விரதமாகும். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாத திருவோண நாளில்தான். அதனால்தான் இந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. திருவோணம் என்பது கேரள மக்களுக்கான பண்டிகை நாள் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள திவ்ய தேச கோவில்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவிலில் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுவது வழக்கம். ஒப்பிலியப்பன் மகாலட்சுமியின் அம்சமான பூமாதேவியை பெண் கேட்டதும் திருவோண நட்சத்திர நாளில்தான். மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியை மனம் முடித்ததும் திருவோண நட்சத்திர நாளில்தான். ஒவ்வொரு திருவோண நட்சத்திர நாளன்று ஒப்பிலியப்பன் கோவிலில் மனக்குறைகள் தீர்வதற்கு, குறிப்பாக குழந்தை வரம் பெறுவதற்காக காத்திருப்பவர்கள் இங்கு தரும் துளசியை பெறுவதற்காக காத்திருப்பதை காண முடியும். திருவோணத்தன்று ஒப்புலி அப்பனின் சொரூபமாக வரும் கோவில் அர்ச்சகரிடம் இருந்து துளசி பெறுபவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். வாமன அவதாரம் என்பது குழந்தை வடிவமாக வந்து திருவிக்ரமனாக வளர்ந்த கோலமாகும். அதனால் திருவோண நட்சத்திரத்தன்று வாமனரை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் படிப்படி